என் தங்கப்பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமையில் பேரதிர்ஷ்ட வரத்தினை உனக்கு கொடுப்பதற்காக உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா என்னை தொட்டு நீ உள்ளே அழைக்கும் வரை நான் இங்கேயேதான் காத்து கொண்டிருக்கப் போகின்றேன். நான் காத்து கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்திவிட வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ என்னை தவிர்த்துவிடக்கூடாது. நான் உனக்கு என்ன செய்ய நினைக்கிறேன், எந்த விஷயத்தை கொடுக்க நினைக்கிறேன் என்பதில் நிச்சயமாக உன்னுடைய கவனம் முழுமையாக இருந்துவிட்டது என்றால், இன்று உன் அம்மாவினுடைய அன்பு உன்னை முழுமையாக வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று தெரியாமல் நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருப்பதை நான் அறிவேன். அம்மா, நீயும் தான் தினம் தினம் விடியலில் என்னை தேடி வருகின்றாய். நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கிறதா, நீயே இதையெல்லாம் கண்கூடாக கண்டு கொண்டுதானே இருக்கிறாய் என்று என் பிள்ளை யோசிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் குழந்தையே, உன் தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு இத்தனை விஷயங்களை நடத்தி கொடுக்க வருகிறேன் எனும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் வருவதற்கான காரணம் உனக்கு தெரியும். என் குழந்தையே, வாழ்க்கையில் அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட என்ன நடக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நிச்சயமாக நிறைவான நம்பிக்கையை கொடுக்கும். அம்மா எப்பொழுதும் சொல்வது போலத்தான், பிறந்து விட்டோமே என்று நினைத்து வாழாதே. ஒரு முறைதானே பிறந்திருக்கிறோம், மீண்டும் ஒரு முறை நமக்கு இங்கு பிறக்க வாய்ப்புகள் கிடைக்கப் போவதில்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எதையும் எண்ணிக்கொண்டும் எதையும் நினைத்து கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் வரவிடாமல் உன் அம்மா நான் பார்த்து கொள்வேன். எந்த ஒரு கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்தி எடுக்காமல் நான் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டது எனும் பொழுது இந்த வராகியினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். உனக்கே சில சமயங்களில் நம்மை சுற்றி ஏதோ ஒரு சக்தியின் நடமாட்டம் இருக்கிறது என்ற உணர்வு தோன்றும். அப்பேற்பட்ட உணர்வை உனக்குள் கொண்டு வந்து கொடுப்பவள் நான் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தர நினைப்பதும், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று உன் கைகளில் ஒப்படைப்பு நினைப்பதும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகளிலும் இருந்தும் நீ பட்ட துன்பங்களிலும் இருந்தும் மீண்டு வரக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த சூழ்நிலைகள் உன்னை எந்த அளவிற்கு பாடாய்படுத்தி எடுத்தது என்பதனை உன் அம்மா நான் அறிவேன். இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட விடியலாக இருக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். நீ எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனதாக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ,
அதையெல்லாம் உனதாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் ஒருபொழுதும் என்னுடைய பொறுப்பில் இருந்து தவறியது கிடையாது. அதுபோல நீயும் இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது உனக்குள் நம்பிக்கை குறைகின்றதோ, எப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற எண்ணங்கள் தேய்வடைகிறதோ, அப்பொழுது உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை சில இடங்களில் உன்னை தடுமாறச் செய்யும், சில இடங்களில் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கும். இதை நாம் செய்யலாமா வேண்டாமா என்ற சிந்தனைக்கு உன்னை ஆளாக்கும். என் குழந்தையே, எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 1000 முறை கூட நீ யோசிக்கலாம். ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்ய ஆரம்பித்து விட்ட பிறகு ஒரு நொடி கூட உனக்கு யோசிப்பதற்கு இங்கே அனுமதி கிடையாது. நீ அந்த வெற்றியை பெற்றுத்தான் ஆக வேண்டும். வெற்றியோ தோல்வியோ அதன் முடிவினை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து உன் முன்னால் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுதும் என் பிள்ளையே, உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் நாளை இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதுதான் அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்குமான அருமை என்னவென்று உனக்கு புரியும். இன்று ஒரு விஷயத்தை கையில் எடுத்து நீ விட்டு விடுவாய். ஆனால் சில நாட்கள் கழித்து பார், இதே விஷயத்தை இன்னொருவர் தன் கையில் எடுத்து மிகப்பெரிய சாதனையை புரிந்திருப்பார். நாமும் அன்றே இதனை செய்திருந்தால் நிச்சயமாக நமக்கும் வெற்றி கிடைத்திருக்குமோ என்ற எண்ணம் உனக்கு அப்பொழுது வரும். அப்பொழுது இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருப்பதை விட நடக்கின்ற நல்ல விஷயத்தை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் அது போதும். இது என்றும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும். இது என்றும் உன்னை சந்தோஷமான பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும். அதனால்தான் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம், எந்த இடத்திலும் பின்வாங்கி விடாதே என்று. எந்த நேரத்திலும் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது ஒரு பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ தளர விட்டு விடாதே என்று. நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை நீ தெளிவாக உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கும். எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்துவது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை சார்ந்ததுதான். அம்மா ஒரு பொழுதும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு வேடிக்கை பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன் தாயானவள் வேடிக்கை பார்க்கும்படி நடக்கிறது என்றால் அந்த பிரச்சனைக்கான முடிவு உன் கைகளில் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த பிரச்சனைக்கான முடிவை உன்னால் பெற முடியும் என்று அர்த்தம். நீ நினைத்தால் இதை உன்னால் சாதிக்க முடியும் என்று அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது அதனை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்காமல் நான் எப்படி செய்ய முடியும்? ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளை வழிநடத்துபவள் அல்லவா? எல்லாவற்றையும் நானே செய்து முடித்து விட்டேன் என்றால் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் உனக்கு இல்லாமல் போய்விடும். எதுவானாலும் அம்மா பார்த்து கொள்வாள், நாம் எதையும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும். இருந்தாலும் வாழ்க்கையில் இருக்கின்ற சூட்சமங்கள் உனக்கு தெரிய வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாமோ எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும்.
உன்னுடைய சந்தோஷம் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டால் அது போதும். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் இனி உன்னை வழிநடத்துவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை எதிர்கொண்ட என் பிள்ளை இப்பொழுது சந்தோஷத்தை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயே, இதுதான் உன் அம்மாவிற்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. என் குழந்தையை அனைத்தையும் தெளிவாகவே யோசிக்கின்ற என் பிள்ளை, சில நேரங்களில் சில மனிதர்களின் வார்த்தைகளினால் நீ மிகுந்த துன்பத்தை அடைந்து விடுகின்றாய். அத்தனை விஷயங்களையுமே இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்துவிட்டு நிற்கின்றாய். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ விரும்பி நிற்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதிலிருந்து ஒரு பொழுதும் நீ தவறிவிடாதே. இந்த விஷயத்திலிருந்து ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ பின்வாங்கி விடாதே. உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை நான் சரியாக கொடுக்கிறேன் என்பது உன் மனதிற்குள் நினைவில் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். இனி எதற்கும் கலங்காமல், எந்த சூழ்நிலைக்கும் வருந்தாமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ உண்மையானது என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துவதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இனி அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக உணர்ந்து கொள்ள முடியும். உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வந்து நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற உன் அம்மா எந்த நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டாள் என்பது உன்னுடைய மனதில் நல்லதொரு எண்ணமாக இருக்கட்டும். இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை தர வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். வரக்கூடிய ஒவ்வொரு திருப்பங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உன்னோடு நான் இருப்பதை உனக்கு தானாகவே உணர்த்தி கொடுக்கும். இதைவிட சந்தோஷம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேறென்ன இருக்கப் போகின்றது? என் குழந்தையே, மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியலாக நிச்சயமாக இருக்கும். எதை செய்ய நினைத்தாலும் என் பிள்ளை நீ மனதார செய். எந்த ஒரு விஷயத்தை செய்ய யோசித்தாலும் அதனை நீ நம்பிக்கையோடு செய். உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அதுவே போதும். இனி எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையின் உச்சமாகவே இருக்கட்டும். தொலைந்தது எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும். நீ தொலைத்ததை எல்லாம் நிச்சயமாக நீயே மீட்டெடுத்து விடுவாய். இந்த நாள் உனக்கான நாள் என்பதனை நம்பி இந்த நாளை நீ தொடங்க வேண்டும். நம்பிக்கை தடுமாறும் பொழுது வாழ்க்கையில் வெற்றியும் தடுமாற்றம் அடையும். முடியும் என்று நம்பும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை உன்னால் உணர்ந்திட முடியும். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்பது உன்னுடைய மன உறுதியாக இருக்க வேண்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் இனி யாராலும் உன்னை அத்தனை சுலபமாகவெல்லாம் அசைத்துவிட முடியாது. யாராலும் இந்த வாழ்க்கையில் உன்னை அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது. தலை நிமிர்ந்து வாழப்போகின்றது என்னுடைய குழந்தை. தான் ஆசைப்பட்டதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒன்று விடாமல்
தனக்கு தானே நல்லபடியாக யாருடைய உதவியும் இல்லாமல் நிறைவேற்றி கொள்ளப் போகிறது என்னுடைய அன்பு குழந்தை. நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. உனக்கு நல்லதே நடக்கும். எந்த நிலையிலும் நான் உன்னை கை தூக்கி விடுவேன் என்பது மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.